ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட சேனலோட டிஸ்க்ளைமரை வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. என்னோட சேனல்ல எந்த ஒரு பை அண்ட் செல் சிக்னலும் நான் கொடுக்கறது இல்லை. என்னோட சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுடைய ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகே, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கலா நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல நான் போடக்கூடிய அனைத்து கான்செப்டுமே ட்ரேடர்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மெயினா நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை எடுத்து அந்த இண்டெக்ஸ்ல மட்டும் நம்ம மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வரும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பாட் சார்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோடைய எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 26,034 அப்படிங்கிறது. அண்ட் தென் இன்னையோட ஓப்பனிங் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 26,000 அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டோட ஓப்பன் என்ன 26,000 அப்படிங்கிற ஒரு இடம். இங்க இருந்து வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல விஷயத்த மார்க்கெட்டை பத்தி நீங்க நல்லா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் போவீங்க நம்மளோட வீடியோ முடியறதுக்குள்ள. ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 26,000 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நான் என்ன எடுக்கிறேன், 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம், 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்ட்ரைக்கை நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, 26,000 கால், 26,000 புட். இங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா டே சார்ட்டுக்கு நான் கொண்டு வரேன். இது எதுக்காக அப்படின்னா ப்ரீ மார்க்கெட்ல நம்ம அனாலிசிஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா, ஸோ ப்ரீ மார்க்கெட்ல நம்ம அனாலிசிஸ் பண்றதுக்காக நம்ம டே சார்ட்டை கொண்டு வரோம். இப்போ இந்த ஒரு 4th டிசம்பர் அதாவது எஸ்டர்டே சார்ட்டை பார்க்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 145. இங்க 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை வந்து பாத்தீங்கன்னா 139. ஸோ இந்த கால் ஆப்ஷன் பிரீமியத்தையும் அண்ட் இந்த புட் ஆப்ஷன் பிரீமியத்தையும் பார்க்கும்போது எனக்கு மேத்தமேட்டிக்கா ஸ்டடி பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து தென்படுது. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 139. பட் இந்த கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 145. அப்போ புட்டோட ஹைக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது க்ளோசிங் அப்படிங்கிறது நமக்கு ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் சைடு தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டடி பண்றது மூலியமா ப்ரீ மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரென்த்தா இருக்கவங்க நமக்கு வீக் ஆகணும், இப்படி வீக்கா இருக்கவங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஆகணும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து டவுன் சைடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்னு கால் வீக் ஆகணும், அப்படின்னா புட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் ஆகணும். இந்த சினாரியோ நடக்காம மார்க்கெட் வந்து கீழே போகுது, ஏன்னா கால் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணக்கூடிய லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெவலை நான் இப்ப வரைக்கும் யூடியூப்ல நான் சொன்னது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட்டான லெவல் தான். இந்த ஒரு சீக்ரெட் லெவலை நம்ம பிஃபோர் மார்க்கெட்டே எடுக்க முடியும். ஸோ 26,000 கால் அண்ட் புட்டுக்கு சீக்ரெட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 83 அப்படிங்கிற ஒரு லெவல். யார் ஒருத்தவங்க 83க்கு மேல இருக்காங்களோ மோர் ப்ராபபிலி மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன்ல போறதுக்குண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். 83 அப்படிங்கிறதுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங்காவும் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் நான் என்ன பண்றேன் 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்திடுறேன். இந்த இடத்துல இவங்க கரெக்டா எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9:15க்கு இவங்க அந்த 83 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் அப்படிங்கிறது ஆகுறாங்க. ஸோ எக்ஸாக்டா பாருங்க, இந்த 83 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்துதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படிங்கிறதா இருக்காங்க. இந்த 83 அப்படிங்கிற ஒரு லெவலை பத்தி வீடியோவோட சென்டர்ல நான் சொல்றேன். இந்த லெவலோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்ப வரைக்கும் நான் இந்த லெவல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது எந்த ஒரு விஷயமும் நான் யூடியூப்லயும் ஷேர் பண்ணது கிடையாது. ஓகேங்களா, ஓகே. அதே மாதிரி 26,000 கால்லையும் வந்து பாத்தீங்கன்னா 83 அப்படிங்கிறது டிரா பண்ணிட்டேன். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 9:15க்கு முன்னாடி கேண்டில்ல நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். ஓகே, இந்த 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை அப்படிங்கிற 83 மேலையும் இருக்காங்க. அதே மாதிரி எஸ்டர்டே ஹை அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹையிங் வந்து 139 அப்படிங்கிற ஒரு லெவல்.
அந்த 139 அப்படிங்கிறது எங்க டிரா பண்ணணும்? கால் ஆப்ஷன் பிரீமியம்ல நான் டிரா அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ எல்லா லெவலுமே உங்க கண்ணு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் டிரா அப்படிங்கிறது பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, கரெக்டா மார்க்கெட் 131 இருந்து அழகா அவன் எஸ்டர்டே ஹை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அவங்க என்ன பண்றாங்க, மோர் ப்ராபபிலி அவங்க ரீச் அப்படிங்கிறது பண்றாங்க. இந்த இடத்துல பாருங்க 139 139 அப்படிங்கிற அவங்களோட எஸ்டர்டே ஹை. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு கால் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த சீக்ரெட் லெவல் ஒரு விஷயம். அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹைக்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது க்ளோசிங் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ இத இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா இந்த 139 அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை. ஓகேங்களா? அப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு ஹை என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா 113 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அந்த 113 அப்படிங்கிற ஒரு லெவல் நான் இங்க டிரா பண்ணும் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம்லயே நான் டிரா அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ மார்க்கெட் பாருங்க, இந்த ஹைக்கு உள்ள 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் வராங்க. அதாவது புட்டோட ஹைக்குள்ள 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் வராங்க. அப்போ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்து மார்க்கெட்ல உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா இந்த ஹைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஹை. அப்போ இந்த ஹை என்ன அப்படின்னு 113. அப்போ இந்த 139க்கு கீழே மார்க்கெட் வராங்க அப்படின்னா 113. அப்போ இந்த 113க்கு கீழே இவங்களால வர முடியல அப்படின்னா மறுபடியும் இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் இங்கிருந்து எங்க போகணும்? 140 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு போகணும். இந்த 140க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா நம்ம 140 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல 26,000 புட்டோட எஸ்டர்டே ஹைக்கு மேல நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது போயிட்டாங்க. அண்ட் புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு காலோடைய எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கு. ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்டா வின் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ கம்ப்ளீட்டா வின் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நம்ம வேற ஸ்ட்ரைக்கை வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். சோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப இந்த இடத்துல நீங்க 139 தாண்டினீங்க அப்படின்னாலே வேற ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். டெஃபினட்டா நீங்க எடுத்துக்கலாம். பட் இந்த 139க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த ஸ்ட்ரைக்கு தான் ஆம்போனன்ட் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ மார்க்கெட் 26,000க்கு கீழே வராது அப்படிங்கிறது நம்மளோட சீக்ரெட் லெவல் மூலியமாவும் அண்ட் தென் இந்த ஒரு சிம்பிளா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்லயும் கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். சோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 26,000க்கு மேலே தான் வந்திருக்காங்க. இந்த இடத்துல மேல போன மார்க்கெட் இந்த எஸ்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஏன் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேல போனாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. ஸ்பாட் சார்ட் வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,100 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ ஸ்பாட் சார்ட் 26,100 இருக்கு. நான் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ ஆப்போசிட்ல என்ன ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,200 புட்டு. இந்த இடத்துல ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் இங்க வச்ச லோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 106. சோ சிம்பிளா ஒரு கால்குலேட்டர் எடுத்து நீங்க வந்து கால்குலேட் அப்படிங்கிறது பண்ணி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது மைண்ட் கேம் தான். ஓகேங்களா? 26,200 மைனஸ் 106 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 26,094 அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வருது. சோ அப்போ அந்த லெவலை நான் என்ன பண்றேன்னா ஸ்பாட் சார்ட்ல நான் டிரா பண்றேன். அது எதுக்காக டிரா பண்றேன் அப்படின்னா ஒரு சிம்பிளா ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா டிரா அப்படிங்கிறது பண்றேன். 26,094 அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேல போயிட்டு எஸ்டர்டே ஹைக்கு உள்ள வந்துட்டாங்க. அப்ப இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹையை தாண்டாம ஸ்பாட் சார்ட்னால எஸ்டர்டே ஹைக்கு மேல சஸ்டைன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 26,200 புட்டு இந்த லோவுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்பாட் சார்ட்னால இந்த லெவலுக்கு மேல சஸ்டைன் ஆக முடியும். ஏன்னா 26,200 மைனஸ் 106 அப்படின்னு போட்டோம் 26,094. சோ அப்ப இந்த இடத்துல 200 புட் ஆப்ஷன் பிரீமியமும்
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே ஃபர்தரா வரல. அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைல இருந்து ரிஜெக்ஷன். அப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேல அந்த சினாரியோல நமக்கு நிக்காது அப்படின்னு நமக்கு தென்படுது. அப்போ மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேல நிக்காது, மார்க்கெட் எங்க வரும்? டேரக்டா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரணும். ஸோ கரெக்டா பாருங்க, மார்க்கெட் எங்க இருந்து நமக்கு திரும்புது? ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூல இருந்து தான் நமக்கு மார்க்கெட் ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. அப்படி ஸ்பாட் சார்ட் ரிட்டர்ன் ஆகும்போது பாருங்க நமக்கு எவ்வளவு அழகா 1035க்கு 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 26,000 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு மோர் ப்ரோபபிளி நீங்க வந்து ஒரு பையரா நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பாக்குறீங்க அப்படின்னா மோர் ப்ரோபபிளி இந்த கேண்டிலோட க்ளோஸ நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு நீங்க ஒரு 1:2 3 4 5 6 7 அப்படின்ட்டு நீங்க ஒரு நல்ல வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 120 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பிரீமியம் புட்டோட ஹையில இருந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஒரு 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போயிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துலதான் என்ட்ரி, இந்த இடத்துலதான் எக்ஸிட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா செபியோட ரூல்ஸ் எப்படி நம்ம அப்படி சொல்லி தான் நம்மளோட 2 யூடியூப் சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா பேன் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஹிடனா உங்களுக்கு வந்து கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து நான் அடுத்தக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹையை எனக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க. இவங்க பிரேக் அவுட் பண்ணும்போது இவங்க பாருங்க எங்க இருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது இவங்க எங்க இருக்காங்க? அந்த லோவுக்கு கீழே இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த லோவுக்கு மேல போனாதானே ஃபர்தரா மார்க்கெட்னால கீழே வர முடியும். அதான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். சோ அப்ப அந்த ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கான்னு பாருங்க, நடக்கவே இல்லை. 26,200 புட்டு நடந்திருக்கான்னு பாருங்க, நடக்கவே இல்லை. சோ அதனாலதான் மார்க்கெட் ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப் சைடு போச்சு. அப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா ஒரு ப்ரீ மார்க்கெட்ல மார்க்கெட் எந்த சைடு ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல நமக்கு அந்த சீக்ரெட் லெவலை வச்சு மார்க்கெட் எந்த சைட் டைரக்ஷன் மோர் ப்ரோபபிலி போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இன்னைக்கு கால் சைடு தான் அப்படின்னு நமக்கு போயிருக்கு. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் பண்ணி அங்கிருந்து ஒரு 120 பாயிண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஓகே. இப்போ இன்னொன்னு, இப்ப மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,200 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தா ஸ்பாட் சார்ட் அப்படிங்கிறது எனக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல 26,200 கால் அண்ட் புட்டுக்கு சீக்ரெட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபி அப்படிங்கிறது. ஸோ 24,200 கால் ஆப்ஷன் பிரீமியமும் 100 தாண்ட முடியல. 24,200 புட் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு 100 எபோவ் வந்து போகல. இவங்க 100ல இருந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க. அப்படி ரிவர்சல் ஆகும்போது மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா 200 புட் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு என்ன பண்ணணும்? இந்த 100 ரூபீஸ்க்கு மேல போய் சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபர்தரா என்ன நடக்கும்? மார்க்கெட்ல இந்த ஃபால் அப்படிங்கிறது வரும். அந்த ஃபால் வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எது தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 200 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து இங்க 100 ரூபாய் இருந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த லோவோட வேல்யூ என்ன? 69. அந்த 69 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து தான் நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் அப்படிங்கிறது ஆகுது. ஆல்ரெடி இந்த 100 ரூபா அப்படிங்கிறது காலோட ஹை. அப்போ இவங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு 106 ரூபா அப்படிங்கிறது ஹை வைக்கும் போது இந்த 106 ரூபா அப்படிங்கிறது ஓவராலா ஹையா இருக்கும்போது அந்த டைம்ல எனக்கு 26,200 புட்ல ஓவராலா லோ இருந்தது 69 ரூபா. சோ அப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் படி சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது இதுதான். பட் இந்த இடத்துல 106 அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். புரியுதுங்களா? சோ கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹைக்கு மேல புட்டு போனாங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்ட்ராங். எப்படி இந்த இடத்துல 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஹைக்கு மேல போனா ஸ்ட்ராங். அதே மாதிரிதான் இந்த இடத்துல 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஹைக்கு மேல போனதான் ஸ்ட்ராங். புரியுதுங்களா? சோ இப்ப இந்த மாதிரி லாஜிக்கான விஷயத்தெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் பிரீமியம் ட்ரேடிங் சேனல் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு ஒரே வழி. புரியுதுங்களா? நம்ம நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்றதுனாலதான் நமக்கு 2 சேனல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு பேன் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து. 3 சேனல் நம்மளோட சேனலை பேன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க யூடியூப் சைட்ல இருந்து. ஓகே. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நம்ம பார்த்துட்டோம். இப்போ எஸ்டர்டே மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப எஸ்டர்டே மார்க்கெட்ல நான் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் டிராப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் இருக்கக்கூடிய எஸ்டர்டே ஹை and then yesterday closing and then பாத்தீங்கன்னா yesterday low, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பன். ஓகே. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து திரும்புறாங்க, எங்க வந்து
க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 950. ஸோ 25,950 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இது நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு லெவல் கிடைக்காம தான் மார்க்கெட்ல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம இருக்காங்க. அந்த லெவல் எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அந்த லெவல் எதுக்காக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென்படணும். இப்போ 25,950 அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப மார்க்கெட் இதுக்கு கீழேயா இதுக்கு மேலையா அப்படிங்கறத கேம். அப்போ இது ஸ்ட்ரைக் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 26,000 கால் 26,000 புட்டு பார்த்தேன். நேத்து மார்க்கெட்டுக்கு நான் ஐடிஎம் கால் ஐடிஎம் புட்டு பாக்குறேன். சோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கும் நீங்க ஐடிஎம் கால் ஐடிஎம் புட் அப்படிங்கறது நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் சேம் இதே லாஜிக் தான் அதுலயும் உட்காரும். ஓகேங்களா? சோ நீங்க இந்த ஸ்ட்ரைக் தான் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி ஒரு கால் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போனன்ட் இருக்கான புட்டை நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரைக் கரெக்ட். நீங்க வந்து ஏடிஎம் தான் இருக்கணும், ஐடிஎம் தான் இருக்கணும். ஒரு ஐடிஎம் கூட நீங்க போய் ஓடிஎம் எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது சரி வராது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன ஸ்ட்ரைக் எடுக்கிறேன் அப்படின்னா 25,800 கால். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நல்ல ஒரு லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். 26,100 புட்டு. இது எஸ்டர்டேவோட நமக்கு வேல்யூஸ் வேணும். இப்போ எஸ்டர்டே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 800 காலுக்கும் சரி 26,100 புட்டுக்கும் சரி சீக்ரெட் லெவல் அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 187 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ அந்த 187 அப்படிங்கறத நான் எங்க டிரா பண்ணணும்? கால்லையும் சரி புட்டுலையும் சரி நான் வந்து பாத்தீங்கன்னா டிரா அப்படிங்கிறது பண்ணணும். அந்த சீக்ரெட் லெவல் என்ன அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். கால்லையும் சரி புட்டுலையும் சரி நான் என்ன பண்ணணும்? டிரா அப்படிங்கிறது பண்ணணும். 187 அப்படிங்கிறது மார்க்கெட் எந்த அதாவது ஸ்ட்ராங்கா 187க்கு மேல யார் இருக்காங்களோ மோர் ப்ராபபிலி மார்க்கெட்டோட டைரக்ஷன் அந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை என்ன அப்படின்னு பாருங்க. எஸ்டர்டே ஹை வந்து 230 ரூபா. இந்த 25,800 கால் ஆப்ஷன் க்ளோசிங் என்னங்க? எஸ்டர்டே ஹைக்கு மேல. அப்போ இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம்க்கும் இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம்க்கும் ஒரு எல்டிபி கிராசிங் வந்து நமக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து 275. ஓகேங்களா? இந்த 275 அப்படிங்கிறது நமக்கு புட்டோட ஹைக்கு மேல இருக்கு. அதே மாதிரி 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 163, which is இந்த கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோவுக்கு கீழே. இந்த காலோட லோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 208 அப்படிங்கிறது. ஓகேங்களா? which is காலோட லோவுக்கு கீழே. இந்த இடத்துல ஒரு ஜென்ரலா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த சீக்ரெட் லெவல் எதற்காக அப்படின்னு தெரிய வரும். இப்போ ஒரு ஸ்லோகன் வந்து நீங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பை அட் லோ அண்ட் செல் அட் ஹை அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இப்போ இந்த செல் அட் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் அதிக விலையில் இருக்கும் போது செல் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிரீமியம் அதிக விலையில் இருந்தாலே செல் மட்டும்தான் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப எதுக்குதோ நீங்க செல் அட் ஹை அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்குதோ நீங்க செல் அட் ஹை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. யார் எந்த ஒரு பிரீமியம் ஹையில வீக்கா இருக்காங்களோ அந்த பிரீமியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து புட்டோட ஹைக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாருங்க நமக்கு எங்க இருக்காங்க? கால் ஆப்ஷன் பிரீமியம் ஹை பக்கத்துல இருக்கா, புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹை பக்கத்துல இருக்கா? நமக்கு இந்த ஒரு இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ இதுதான் கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை, இது லோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது க்ளோஸ். சேம் அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹை இது அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் இது
அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தூரமா இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோல ஓப்பன் ஆகுறாங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ யார் வந்து நமக்கு ஹையில் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறத நமக்கு ஹையில் இருக்காங்க. ஹையில் இருக்காங்க பட் வீக்கா இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, ஹையில் இருக்காங்க பட் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஒரு 800 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோவுக்கு மேல கூட இந்த 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது போகல. எஸ்டர்டே லோ என்ன 208. ஓகேங்களா, 208 அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல ஹையில் இருக்காங்க பட் காலோட லோவுக்கு மேல இல்லாத காரணத்தினால் நம்ம புட் ஆப்ஷன் பிரீமியம் ஹையில் இருக்கிறது நம்ம வீக் அப்படின்னு சொல்றோம். சேம் அதேதான் ஒரு கால் ஆப்ஷன் பிரீமியம் ஹையில் இருக்கும் போது புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோவுக்கு கீழே இருக்கோம்னா கால் ஆப்ஷன் பிரீமியத்தை செல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து லாஜிக். அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த இடத்துல 187 தாண்டினாலும் இவங்க வீக்கா இருக்காங்க. ஒன்ஸ் இவங்க 187க்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மோர் ப்ரோபபிலி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒரு ப்ரீ மார்க்கெட்ல பார்க்கும்போது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கால் சைடு தான் ஸ்ட்ராங். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு கால் சைடு தான் ஸ்ட்ராங். அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு 187 அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் லெவல நீங்க பேஸ் பண்ணி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைடு போறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்பாட் சார்ட் உடைய எஸ்டர்டே ஹை வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 26,067 அப்படிங்கிற ஒரு லெவல். ஒன்ஸ் 200 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது எனக்கு 267 above எனக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. 267 above ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படின்னாலே ஸ்பாட் சார்ட் வந்து எஸ்டர்டே ஹை அபோவ் போக போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது எஸ்டர்டே ஹை அபோவ் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக போறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க கேட்கலாம், ப்ரோ இந்த இடத்துலயே நமக்கு வந்து 277 பிரேக் அவுட் பண்ணாங்க, மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு உண்டான ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டோட ரேஞ்ச். அப்ப நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் இருக்கணும். நம்ம மார்க்கெட் லோல இருந்து ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் மேல போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கால் ஆப்ஷன் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றது அப்படிங்கிறது அது ஒரு முட்டாள்தனம். ஓகே, 25,800 கால் அண்ட் தென் 25,100 புட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு நமக்கு தெரியுது. சேம் அதே மாதிரி 25,800 கால்ல நமக்கு நிறைய பிரீமியம் லெவல்ஸ் அப்படின்னு இருக்கு. அந்த பிரீமியம் லெவல்ஸ்ல ஏதோ ஒரு பிரீமியம் லெவல்ஸ்ல நம்ம மோர் ப்ரோபபிலி ஒரு பையிங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரை அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் வித் ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டோட. ஓகே, இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்சல் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் எனக்கு 26,100 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிவர்சல் அப்படிங்கிறதா இருக்கு. சோ நான் எஸ்டர்டே ஓட சார்ட்டை பாக்குறதுக்கு நான் என்ன பண்றேன்னா 26,000 கால் ஐடிஎம் கால் நான் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 26,200 புட்டை நான் எடுத்துக்கிறேன். 26,000 இது என்ன இது ப்ரோக்ராம்ல வருது, 26,200 புட் அப்படிங்கிற நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளா ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். டே சார்ட் எடுத்துக்கோங்க. சேம் அதே அனலிசிஸ் தான், எல்லாத்துக்கும் நம்ம ஒரே அனலிசிஸ் தான் பண்றோம். சார்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தரோம். எந்த ஒரு பை அண்ட் செல் சிக்னலும் நம்ம கொடுக்கறது கிடையாது. நான் செபி ரிசர்ச் அட்வைசர் இல்ல. இப்போ 200 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ என்னங்க, 200 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ அப்படிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா 149 அப்படிங்கிறது. ஓகேங்களா, சாரி இதுக்கு முந்தான நாளோட தான் பார்க்கணும். அதாவது எஸ்டர்டே மார்க்கெட்டுக்கு அதுக்கு முந்தான நாளோட டேட்டாவை பார்க்கணும். 200 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட 200 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ என்ன 190. அப்ப அந்த 190 அப்படிங்கிறத நான் இங்க டிரா பண்ணணும், கால்ல டிரா பண்ணணும், நேத்து மார்க்கெட்ல நான் டிரா பண்ணணும் 190 அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ 190 அப்படிங்கிறத நான் எஸ்டர்டே மார்க்கெட்டுக்கு நான் டிரா அப்படிங்கிறது பண்ணணும். இந்த இடத்துல 26,000 காலுக்கும் 26,200 புட்டுக்கும் சீக்ரெட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 163. அதே மாதிரி 26,200 புட்லையும் நான் 163 அப்படிங்கிற ஒரு லெவலை டிரா பண்ணிக்கிறேன் நேத்து மார்க்கெட்டுக்கு. 163 அப்படிங்கிற ஒரு லெவல். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்காங்க, 26,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது
ஹையில் இருக்காங்க. கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஹையில் இருக்காங்க, அதாவது ஒரு அதிக விலையில் இருக்காங்க. இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் அதிக விலையில் இருக்காங்க. பட் இந்த 26,200 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட 3ஆம் தேதி டிசம்பர் லோக்கு கீழே. இந்த 3ஆம் தேதி டிசம்பர் ஏன் மென்ஷன் பண்ணணும்னா 4ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு 3ஆம் தேதி லோ தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 3ஆம் தேதியோட புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190. அப்போ புட்டோட லோவுக்கு கீழே தான் கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இருக்காங்க. பட் மார்க்கெட் கால் ஆப்ஷன் பிரீமியம் அதிக விலையில் இருக்கு. அப்ப அதிக விலையில இருந்து புட்டோட லோவுக்கு கீழே இருக்கனால இந்த கால் ஆப்ஷன் பிரீமியத்தை செல் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அண்ட் தென் இந்த இடத்துல இந்த 163 அப்படிங்கிறதுக்குனால 200 புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல 163க்கு மேல வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் நீங்க இந்த ஒரு கேன்லோட லோவோ டார்கெட் பண்ணாலும் சரி, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது உங்களோட ட்ரேடர், உங்களோட திங்கிங் ஸ்கில் எப்படி இருக்கு, உங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து ஒரு நல்ல டெசிஷன் நீங்க ஓனா அனலைசிஸ் பண்ணி டெசிஷன் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. ஸோ பட் இங்க ஒரு 15 பாயிண்ட்ஸ் நம்ம அந்த கேனோட லோவை டார்கெட் பண்ணிருந்தோம். நேற்று மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா ஒரு 80 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மேல போயிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல 163க்கு மேல நமக்கு க்ளோஸ் வச்சனால மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 200க்கு கீழே தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் அப்படிங்கிறது ஆயிருக்கும். ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க க்ளோஸ் ஆயிருக்கு? ஸோ அவங்க 26,200க்கு கீழே தான், 26,100க்கும் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் அப்படிங்கிறது ஆயிருக்கு. புரியுதுங்களா? அந்த 163 அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து 200க்கு கீழே தான் இருக்கும். 26,100க்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் 200ன்னு சொல்லிட்டேன், மாத்தி சொல்லிட்டேன். 26,200 புட்டையும் 26,000 காலையும் தான் நம்ம கம்பேர் பண்றோம். எதுக்காக? ஸ்பாட் சார்ட்ல 26,100 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பேஸ் பண்ணி. அப்போ இவங்க 163க்கு மேல க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட் கம்பல்சரி 26,100க்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் இருக்கும் அப்படிங்கிறது லாஜிக். அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் லெவல். அப்போ இந்த ஒரு சீக்ரெட் லெவல் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப 25,800 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து 275. அண்ட் தென் நீங்க 26,100 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 163. அப்போ இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எனக்கு வீக் ஆகுனாலும் சரி, இல்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேத்துக்கும் நமக்கு எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது நடக்கணும். அப்ப அந்த எல்டிபி கிராசிங் அப்படிங்கிற நடக்கக்கூடிய இடம் தான் அந்த சீக்ரெட் லெவல், இந்த 187 அதெல்லாம். ஸோ நீங்க நினைக்கலாம் இது வந்து நான் சிம்பிளா எடுத்துடலாம், 275 plus 163 is equal to 438 divided by 2 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 219 அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வரும். 187 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வராது. இதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமெட்டிக்கல் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சீக்வன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது நீங்க எடுக்க முடியும். இந்த சீக்ரெட் லெவல் அப்படிங்கிறது இப்ப நம்ம அப்டேட் அப்படிங்கிறது பண்ணுவோம். நம்மளோட கான்செப்டையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம், நம்மளோட கோர்சஸையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம், நம்மளோட ஸ்டூடெண்ட்டையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் அப்படிங்கிறது பண்ணுவோம். அப்படி அப்டேட் பண்ணும்போது இந்த சீக்ரெட் லெவலை பத்தி நான் உங்களுக்கு இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓவராலா நான் எல்லா கான்செப்டையுமே உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்ல கிடையாதுங்க. இன்னும் நம்ம வந்து நிறைய கான்செப்டை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால சார்ட்டை பின் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லா கான்செப்டையும் நான் ஒரே வீடியோல கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இவ்வளவு விஷயத்த நம்ம ஒட்டுக்கா பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஒரு காரை டிரைவ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டேரிங்க பிடிக்கணும், கால் வேலை செய்யணும், கண்ணு வேடிக்கை பார்க்கணும். அப்போ நான் ரோட்டை பாக்குறதா இல்ல காலை வந்து பாக்குறதா இல்ல ஸ்டேரிங்க பாக்குறதா நினைச்சீங்கன்னா கார் வந்து இங்கிலீஷ் போய் மோதிடும். அதே மாதிரிதான் மார்க்கெட்ல நம்ம எல்லாத்தையும் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம பழகணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நான் ஒன்றை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த மட்டும் பார்த்து கார் ஓட்டுற மாதிரி. யாருமே இல்லை அப்படின்னா நீங்க ஜாலியா போய்க்கலாம். குறுக்க மறுக்க யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா உங்க கார் அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஆகும். மார்க்கெட் நீங்க என்ட்ரி எடுத்து உங்களுக்கு ஃபேவரா போச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்க என்ட்ரி எடுத்து மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் மேல போயிட்டு ஒரு 5 பாயிண்ட் கீழே வந்துட்டு இல்ல மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட் கீழே வந்துட்டு மேல போனாங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி அப்படிங்கிறது அடி வாங்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ண முடியும். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஏதோ ஒரு 2 விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2 லைனை போட்டுக்கிட்டு அதுக்கு மேல தாண்டினாலே நான் வந்து மோர் ப்ராபபிலி பை அண்ட் செல் பண்ணுவேன் அப்படின்னா உங்க இஷ்டம், பண்ணலாம். நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் மோர் ப்ராபபிலி நான் பை அண்ட் செல் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஸோ அந்த நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் நம்மளோட சேனல்ல நம்ம
எனக்கு ஃபீவரா இருந்தாலுமே நான் வந்து வீடியோ அப்படிங்கிறது நான் அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் அப்படிங்கிறது பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.